ஈஸியான குஸ்கா ரெசிபி. இந்த சாதம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் வாசனையும் அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்கும். வெறும் தயிர் பச்சடி மட்டுமே போதும். காலை நேர அவசர நேரத்தில் இந்த மாதிரி சட்டுன்னு நாம் ஈஸியாக லஞ்சுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்ல திருப்தியாக இருக்கும். முதல்ல ஒரு பாத்திரம் இல்லைன்னா குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க. இது லேசாக சூடாகி வந்ததும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இந்த மாதிரி பிரியாணிக்கு நாம் பொதுவாக சேர்க்குற பொருட்கள் சேர்த்துக்கங்க. லேசாக பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு சாப்பாடு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் தனி மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். உங்கள் மிளகாய்த்தூள் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தக்காளி வதங்கி கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போனதும் பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி புதினா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு நமக்கு தக்காளி கரைஞ்சி வந்த உடனே அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. தயிர் சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் இந்த கப்பால் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு நாம் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வீதம், 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு இந்த சமயத்தில் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஒரு கல் உப்பு அதிகமாக இருந்தால் தான் நமக்கு சாதத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 2 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அரிசியை நல்லா வேக விடுங்க. அரிசி ஓரளவுக்கு வெந்து சாதமும் தண்ணியும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்த உடனே இப்போ நாம் இதை மூடி வச்சிடலாம். மூடி போட்டதுக்கப்புறம் பாத்திரத்துக்கு அடியில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சிடுங்க. மூடி போட்ட மாதிரியே ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம்மில் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் குறைஞ்சி சாதம் நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஈஸியான குஸ்கா ரெசிபி. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே பிரியாணி மாதிரி இருக்கும். வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். சுட சுட இந்த குஸ்காவோட கொஞ்சமாக தயிர் பச்சடி இருந்தாலே போதும், அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.